PSLV C60 ராக்கெட் இன்று இரவு விண்ணில் ஏவப்பட உள்ளது. விவரங்களை வழங்குவதற்காக ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். பாலா, PSLV C60 ராக்கெட் இன்று இரவு விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன? இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் நிறைவடைந்து விட்டனவா? என்ன விவரம்? அருணா, இந்திய விண்வெளித்துறைக்கு இன்றைய நாள் ஒரு மகத்தான நாள் என்றே சொல்ல வேண்டும். நிலவுக்கு சென்று விட்டோம், சூரியனை ஆய்வு செய்து விட்டோம். இனி நிலவிற்கு சென்று நிலவில் உள்ள மண் துகள்களை மீண்டும் எடுத்து வர வேண்டாமா? அந்த மண் துகளை எடுப்பதற்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், அதுதான் இந்த டாக்கிங் என கூறப்படுகின்ற ஸ்பேடெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் தொழில்நுட்ப ரீதியாக மிகவும் சவால் வாய்ந்த ஒரு திட்டமாக இது இருக்குது. நம்ம வாயினால இது ரொம்ப எளிமையா சொல்லலாம். நான் எளிமையா சொல்லணும்னா, 2 செயற்கைக்கோள்களையும் ஒன்றோடு ஒன்றாக கைகோர்க்க வைக்க வேண்டிய அந்த மிஷன் தான் இந்த ஸ்பேடெக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சேட்டலைட் இருக்கும், இன்னொரு சேட்டலைட் இருக்கும். இந்த 2 சேட்டலைட்டும் எந்த விதமான ஈர்ப்பு விசையும் இல்லாமல், விண்வெளியில எந்த காற்று வளிமண்டலமும் இல்லாமல் அதை ஒன்னு சேர்க்கணும். பொதுவாகவே நம்ம ட்ரெயின் எடுத்துட்டோம்னா, ட்ரெயின்ல ட்ராக்ல 2 ட்ராக்லையும் 2 ட்ரெயினை கப்பல் பண்றதுக்கே ரயில்வே ஊழியர்கள் பல விதமான சோதனைக்கு உட்படுத்துவாங்க. பூமியில ஈர்ப்பு விசை இருக்கும் போதே இது எவ்வளவு டிஃபிகல்ட் அப்படிங்கும் போது, விண்வெளியில 470 கிலோமீட்டர் உயரத்துல 2 செயற்கைக்கோளையும் ஒன்றோடு ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக இருக்கும். உலகிலேயே 4வதாக இந்தியா இந்த முயற்சியை மேற்கொள்ள உள்ளது. இதற்கு முன்பு அமெரிக்கா, ஐரோப்பிய விண்வெளி ஆய்வு மையம் மற்றும் சைனா மேற்கொண்டுள்ள நிலையில இன்று 9:58 மணிக்கு எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த PSLV ராக்கெட், ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியினுடைய அந்த காட்சிகள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த PSLV ராக்கெட்டினுடைய முன்பகுதி இது ஒரு மாதிரி வடிவம் தான், இது உண்மையான ராக்கெட் கிடையாது. இந்த ராக்கெட்டினுடைய மேல் பகுதியில தான் 2 செயற்கைக்கோள்களும் பொருத்தப்பட்டிருக்கும். 9:58 மணிக்கு விண்ணில் பாய தொடங்கியவுடன் 16 நிமிடங்கள்ல 470 கிலோமீட்டர் சென்றும், 470 கிலோமீட்டர் சென்ற பிறகு அந்த 2 செயற்கைக்கோள்களும் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒன்றோடு ஒன்று அதாவது கப்ளிங்காக செயல்படுறதுக்காக அடுத்த 66 நாட்களுக்கு செயல்படும். இந்த 2 செயற்கைக்கோள்களையும் எதுக்கு ஒன்னோட ஒன்னா சேர்க்கணும்? கீழ இருந்தே மேல அனுப்பிடலாம்னு நீங்க கேட்கலாம். மனிதர்களை ஒருவேளை விண்வெளிக்கு அனுப்புறோம்னா, மனிதர்கள் விண்வெளிக்கு சென்ற பிறகு அவர்கள் விண்வெளியில ஒரு ஸ்பேஸ் கிராப்ட்ல இருந்து இன்னொரு ஸ்பேஸ் கிராப்டுக்கு உள்ள போகணும் அப்படிங்கும் போது 2 செயற்கைக்கோள்களும் இணையணும். ஏன்னா விண்வெளியில எந்த விதமான ஈர்ப்பு விசையும் இருக்காது, ஆக்சிஜனும் இருக்காது. இந்நிலையில் தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதோடு சேர்த்து 24 உப செயற்கைக்கோள்களும் இன்று விண்ணில் ஏவப்பட உள்ளது. அப்படி செலுத்தப்பட உள்ள RV-SAT அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளினுடைய வடிவமைப்பாளர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. வர்ஷினி மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ இந்த RV-SAT, இந்த செயற்கைக்கோளோட இதோட திட்டம் என்ன? இதுக்கு எவ்வளவு நாள் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து மெனக்கிட்டீங்க? சோ நாங்க ஆர்வி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பெங்களூர்ல இருந்து வரோம். நாங்க பண்ணிருக்கிறது RV-SAT, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மைக்ரோபயாலஜிக்கல் பேலோட். இது ஸ்பேஸ்ல போய் மைக்ரோபயாலஜிக்கல் பாக்டீரியாவோட growth பத்தி படிக்க போகுது. நாங்க 2018-19 பேட்ச்ல இருந்து எல்லாரும், எங்க சீனியர்ஸ் எல்லாரும் இது ஐடியேட் பண்ணி வந்திருக்காங்க. சோ இப்ப நாங்க எங்க பேட்ச் எங்க ஜூனியர்ஸ் எல்லாம் சேர்ந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணி இப்ப PSLV C60 ஓட POEM4 பிளாட்ஃபார்ம்ல லான்ச் பண்றோம். இந்த மாதிரி 24 உப செயற்கைக்கோள்களும் விண்ணில் ஏவப்பட போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது டாக்கிங் என கூறப்படுகின்ற 2 செயற்கைக்கோள்களையும் விண்ணில் அனுப்பி இணைய வைக்க வேண்டும் என்பதுதான். அடுத்த 66 நாட்களுக்குள்ள செயல்படுத்தப்பட உள்ள நிலையில இதனுடைய கவுண்ட் டவுன் 25 மணி நேர கவுண்ட் டவுன் நேற்று தொடங்கிய நிலையில 9:58 மணிக்கு ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து விண்ணில் பாய தயாராக இருக்கிறது. புதிய தலைமுறை தொடர்ச்சியாக இந்த ராக்கெட்டினுடைய செயல்பாடு விண்ணில் சென்ற பிறகு அது என்னென்னலாம் தொழில்நுட்ப ரீதியாக திட்டங்கள் மேற்கொள்ளும் என்பதை தொடர்ச்சியாக வழங்க உள்ளோம். அருணா, ஸ்பேஸ் டாக்கிங் எனப்படும் விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட இருப்பதா சொன்னீங்க. PSLV C60 ராக்கெட் இன்று இரவு விண்ணில் ஏவப்பட இருக்கிறது. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி பாலவெற்றிவேல்.